எங்களுக்கு மேய்ஸ் வந்துட்டு தானே கிட்ட கிட்ட சொல்லிக்கோன் சின்னவங்க நல்ல வடிவா பொறிக்கணும் நல்ல சின்ன தும்பு உண்மையா நல்லா இருக்கு என்ன செஞ்சிடும் புதுசா இல்ல அடுத்த நாம் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயசீலி. அத்தை இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அதாவது பருத்துறை என்ற ஒரு இடத்துல எங்களுடைய வீட்டில் நிற்கிறோம் பூக்கண்டைக்கிட்ட. ஆனால் இன்றைக்கு புதுசாக நாங்கள் அத்தையை கூப்பிட்டுருக்குறோம். ஏனத்தை வந்து நீங்கள் பேரனுக்கு இருந்த அப்புறம் திடீரென கொஞ்சம் சுகமில்லாமல் வந்துட்டு காய்ச்சல். அதனால் அத்தை வந்தவா பேரனுக்கு இடியப்பம்மா வச்சு தரேன். என்னத்தை தான் தான் இன்றைக்கு அவைச்சி தரப்புறம் என்ன இருக்கட்டுமா பக்கத்தை. நாங்கள் இன்றைக்கு இடியப்பம் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்கப்புறம். இடியப்பம் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், அரிசி மாவுலேயும் செய்யலாம், வெள்ளை மாவுலேயும் செய்யலாம். நாங்கள் வெள்ளை இடியப்பம் தான் இன்றைக்கு அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். அதுக்கு மேலே எங்களுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மாற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற வீடியோ தட்டினால் நாங்கள் ஒரு வீடியோ உடனே ராஜு. இப்போ நாங்கள் இடியப்பத்தை தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். வாங்கோ அது என்னன்றதை பார்ப்போம். சரி, நாங்கள் வந்துட்டோம். தேவையான பொருட்களை பார்ப்போம். இடியப்பத்துக்கு என்னத்தை முதலாவது பாருங்கோ, இங்கே நாங்கள் புதுசாக வாங்கினாங்க இடியப்ப உரல். என்ன அதே மாதிரி இடியப்ப தட்டும் புதுசு, ரெண்டுமே நாங்கள் புதுசாக வாங்கினாங்க. மகனுக்கு இடியப்பமாக புதுசாக தானே வாங்கிக்கணும். இதில் வேறுங்க வாங்கோ. கோதம்பமாக அவிச்சது 3 சுண்டு எடுத்து வச்சிருக்கிறேன்னா அவிச்சிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன், தக்காளி பழம் சொதுக்கி, அதே மாதிரி சம்பலுக்கு தேங்காய் பூ, செத்தல், கருவேப்பமிலை, உள்ளி, வெங்காயம். இஞ்சால பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், கருவேப்பமிலை, ரம்பையில் உள்ளி மிளகு முடித்து வச்சுருக்கிறேன். இஞ்சால புளி, இஞ்சால மஞ்சள், உப்பு, பெருஞ்சீரகம், எண்ணெய். இதுதான் எங்களுடைய தேவைக்கான பொருட்கள். சம்பல், இடியப்பம், சொதி 3 தான் செய்து கொடுக்க போகிறேன். அத்தையும் அதை பார்த்து சாப்பிட போகிறோம். வாங்கோ, நீங்கள் இப்படி வாங்கோ, இப்படி வாங்கோ, இப்படி வாங்கோ. எங்கே இது வாரீங்க நீங்கள்? என்னவா புட்டடிக்கவோ? சரி, நான் இப்போ முதலாவதாக தேவையான அளவு உப்பு போட போகிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு நான் முதல் மா குழைக்க போகிறேன். சுடு தண்ணி நான் முதலே வச்சு கொண்டு வந்தேன். நாங்கள் இந்த காம்பால் குழைப்போம். பச்சை தண்ணியா சுடு தண்ணிக்கு உப்பு போட்டு குழைக்கிறேன். பார்த்து விடுவோம். என்ன தம்பி, பார்க்காம விடலாம், பார்த்து விடலாமோ? பார்த்து விடுவா. அப்பமா விருப்பம் இல்லையோ தாசினுக்கு? அப்பமா விருப்பம் இல்லையோ? அம்மா மேல விருப்பமா? சரி, நாங்கள் இப்படியே குழைக்கிறோம். என்னத்த பதமாக வந்தால் சரி, பதம் இல்லை என்றால் என்ற கை சரி. பதமாக வேணும் மொத்த பார்க்க எப்படி இருக்கு. பச்சை தண்ணி கழிஞ்சிடா நல்லா
ஆ நாகட்டு பண்ணிட்டா நல்லா வாட்டினமாண்டா கொஞ்சம் கஷ்டம். என்ன பஞ்சாகிட கட்ட அப்போ வச்சு போயிருந்துதா உண்மைக்குமே நல்லா வடிவாக வந்துருக்கா. இங்கே பாருங்க கையிலே ஒட்டே இல்லைஞ்சு. இதில் கழுவுங்க இருக்கா. ஓ நாங்கள் இப்படியே திரட்டிட்டு புளிக்க பார்ப்போம். சரி இடியப்பம் ஒரு ஆளும் கழுவி கொண்டு வந்தா ஜனத். நாங்கள் இடியப்பம் புளிய போகிறோம். அது சின்ன கண்ணா கிடக்கு. புது இடியப்பம் ஒரு புளியத்தான் கொஞ்சம் நல்லா சின்ன இதாக இருக்குது கண்ணு என்னத்தை நல்ல பஞ்சு போல இடியப்பம் மேலே போதும். இப்போவே நான் ஓட்டுறதில்ல. நல்ல சின்ன கண்ணாக இருக்குது. ஆள் கேட்க போகிறார், அம்மா என்னனே அம்மா நல்ல சின்ன இடியப்போரலால் புளியுறீங்க ரெண்டு. என்ன இப்படி போகுது நல்லபடியாட்டால் வருது. இதால் கொஞ்சம் புளிவாம். மற்றது இன்னும் கிடக்கு தான் இடியப்போரல் உள்ளுக்கு முதல் நாங்கள் எழுதாண்டினால. ஆனால் இது வடிவாக இருக்கிறது எங்கே தட்டு இல்லையோ ஓ நல்ல சின்ன தும்பு அத்தை 5 தான் வைக்கணும் பிறகுது. அது புதுசு தானே அத்தை. அது அப்படித்தான் பழகத்தான் வருவினேன். அதோட இருக்கட்டும் வேண்டாம். 2 4 5 15 தான் வைக்கணும். தண்ணி சூடாயிட்டது. நாங்கள் முதல்ல 5 வைப்போம். கூந்தல் மாதிரி தனத்தை இருக்கணும். இப்போ இது இடியப்பத்துக்கு வைப்பாங்க. இந்த அடுப்பு சும்மா இருக்கல்லோட்ட நாங்கள் இப்போ உடலும் கழுவினான் தான் அப்படி இருந்து பாருங்கோ கூட்டு சொதி தக்காளி பழம் முதல் போடுவான். அதே மாதிரி கொஞ்சம் பச்சை மிளகாய் அவிய வைப்போம். அவிய வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் அங்கே இங்கே இருக்கு. அது தாளிக்க வேணும் அவிய போட பார்த்தீங்களோ. தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு முதலில் அவிய வைப்போம். காணும் சொதிக்கு பால் விடுறானே சொன்ன பிறகு பால் நாங்கள் இதில் கொண்டறிய அங்கே வச்சுட்டு வந்துட்டோம். விடையக்காப்பு காட்டுவோம் பாலம். இப்போ மூடி விடுவோம். நல்ல வடிவாக அவியல். இங்கால நாங்கள் இடியப்பம் புளிவோம். 2 பேரும் வந்துச்சுனே குளப்படி செய்ய பேரனும் பேத்தியும் டக்குன்னு ஓடிட்டுனே. என்னத்த என்ன சொட்டால வேறுவின ஏதோ சொல்லி கொண்டு இல்லை வந்தது. உண்மைக்குமே கொஞ்சம் லேட் ஆகிட்டது. இடியப்பம் புளிய திடீரென எடுத்த முடிவெடுத்த மகனுக்கு திடீரெனத்தானே சுவைனம் என்று சொன்னது. அப்போ பார்த்தேன் சரி ஆளுக்கு இடியப்பம் புளிஞ்சு கொடுப்போம். எந்த உடம்புக்கு நல்லது, வீட்டு தேவைக்கும் ஒரு நல்ல சாப்பாடு தான். நேற்று வெள்ளமா இடியப்பமும் தக்காளி பழ சொதியும் சிவத்தை ஜம்பலும் என்ன ஒரு ருசி. அத்தைக்கு நல்லதല്ലോ அத்தை. ஓ கூப்பன் மாடியப்பம் இப்படியே வைப்பீங்களே நீங்கள்? புளியக்கு முதல் வையுங்க. என்ன கண்ணை பார்க்கத்தான்
அந்த இடியப்பன் நல்ல வடிவாக அந்த சின்ன பஞ்சா என்றாலும் எங்களுக்கு அந்த சொல்லவன் இல்லாமல் எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் கிடக்கு. பழகணுமே என்ன அதை ரெண்டு சொன்னால் எல்லாம் கதைப்பார், கடை கதைப்பார், எல்லாம் சொல்லி தருவார். எங்களுக்கு கொஞ்சம் நேற்று முண்டைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் எடுக்கிறதுக்கு. இன்றைக்கு வந்து அம்மாவும் இல்லாமல் போயிட்டுது. அத்தைக்கு இடியப்பம் புளிஞ்சு தருவான் வண்டி இல்லை. அதை பொங்க போயினியாம். பொங்கலுக்கு சாமான் வாங்க போனவ. மற்ற கல்யாணம் வீடு தருதல்லோ உங்க செல்லாண்ட தமிழ். அப்போ அதுக்கும் உடுப்படுக்க போட்டு கல்யாண வீட்டுக்கு என்று சொல்லி போச்சுனே. என்ன எடுத்து கொண்டு தரீனோ தெரியா, சாரி அடிக்கணியோ லைந்தா அடிக்கணியோ தெரியா. அந்த இடியப்பத்தை பார்க்க வடிவாக இருக்கிறத புளியாவே அவியக இன்னும் வடிவாக இருக்குமே. என்னத்த இடியப்ப உராலும் தட்டு மொத்தம் வெளியத்த இந்த இடியப்ப உரால் எவ்வளோ நினைக்கிறீங்க? 5000 ரூபா விலை கூட. முந்தி நான் சசியாக்களுக்கு எடுத்தேன்னா 1800. இதெல்லோ இது என்னத்தில் செய்துங்க அறியாது. பூவரசிலையோ இல்லாட்டா வெறும் செய்கிற வேம்பிலையோ, அதான் வேம்பிலையோ தெரியலையா. தோட்ட சின்ன பெருசாக இருக்கும். சரி, இப்படியே முதல் 5 இடியப்பம் புளிஞ்சிட்டோமே என்னத்த, இதுவும் புளிஞ்சிட்டோம். இப்போ இதில் வைப்பா நாங்கள் இதை வைக்கி பார்ப்போமா அவிஞ்சிட்டோம். பாப்போம். ஐயோ என்ன வடிவு வடிவு அவிஞ்சிட்ட. என்ன வடிவான தட்டு. நான் கழுவித்தானத்தை வச்சேன். நான் புதுசாக வாங்கி கழுவித்தான் வச்சேன். நான் பிஞ்சு வருங்கிட்ட பஞ்சா வருது. ஓ இதுக்கு போட்டு வடியா பார்த்தேன். நான் இதில் வச்சு புளிவேன். இப்படி வைப்பேன் மடிவா இருக்கு நல்ல பஞ்சத்தை. இன்னொரு படி இதில் அடுக்கும். இப்படி என்ன வடிவு நல்ல சொப்டாம இருக்கு. பார்க்கவே ஆசையா இருக்கு. நான் இப்படி வருமானே எதிர்பார்க்கல. சின்ன கண்டான் வடிவா இருக்கு. நல்ல பஞ்சாம இருக்கு. என்னத்த நல்ல வடிவு. இப்படித்தான் எல்லா இடியப்பமும் புளிக்கணுமே. என்னத்த இப்படியே வைப்பா. ஆக மொத்தமாக புளிஞ்சாலும் கஷ்டம். சாப்பிடலாம். எது என்னடா பஞ்சா இருக்க வடியா அத்தை மெல்லிசா புளிச்சா கொஞ்சம் வேக்கி தான் போகும். ஒரு நேரம் நாங்கள் சொல்லி சிரிக்கிறோம். எங்களுக்கும் இதுதானே தெரிய பல்லு விழுந்தா உங்களை போலான்னு இருப்போம். வயசு போக போக எங்களுக்கு வயசு வந்துட்டு தானே கிட்ட கிட்ட சொல்லிக்கொண்டு திடீரென இந்த சிரிக்கிற வழி இல்லாம கூட பிடிக்க சிரிக்க மாட்டேன். பல்லு விழுந்தா பல்லும் கட்டிலாது. இன்னொரு இறுக்கம் என்னோட விளையாடுறேனா சின்ன கண்டானே அந்த சின்ன கண்ணண்டபடியா தான் இவ்வளவு
போராட்டம் போராடுற நீ புளி பாப்போமா இல்லை நானும் விட மாட்டேன் புளிஞ்சோன்னு இருப்பேன் அத்தை சூத்த பள்ளி இருக்கு அத்தை எங்களுக்கு பிடுங்கப்போ பயமாக்கடா அத்தை அன்றைக்கு ஒரு பல்லு பிடுங்கி ஒரு 5000 வந்துட்டாராம் டெலிஃபோனில் வந்தது ஓ அதே மாதிரி இன்றைக்கு 4 நாள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளைன்ற பல்லு பிடுங்கினாது அந்த பிள்ளைக்கு ஏதோ இன்டெஸ்டன் ஆக்கியா சொக்கொல்லும் வீங்கி திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போக குளிசை கொடுத்தும் அது நிற்கல வீங்கினபடி சாப்பாடு ஒன்றும் சாப்பிடலாம் மேலே காட்டலாமல் இருக்கும் சாப்பாடு போடு தாங்கள் பக்குவமாக தானே இருந்தாங்க அது பல்லு பிடிங்கினா 2 டைமும் சாப்பிடக்கூடாது அப்போ என்னன்றத பல்லு பிடுங்க போகிற பயவே இருக்கு அதுதான் பயங்கரம் தான் நெவேட்டு போகும் ஒவ்வொரு டைம் பார்க்க பயமாக தாங்க டாக்டர் என்ன செய்வோம் நாங்கள் எல்லாம் அனுபவிச்சு வந்து போட்டோம் போட்டீங்களா கேள்வி ஒரு பல்லு கிடக்கத்த சுத்த பல்லு பிடுங்க போ பேப்பே கிடக்கு உங்களை போல தான் சொல்லி பல்லு கொதியும் பெறாது ஒன்றும் பெறாது ஆனால் அவ்வளோ அனுபவிச்சேன் ஆ அனுபவிச்சேன் பல்லு கொதியிலையோ கொஞ்சம் மீங்கி போடும் இப்படி ஏன் அத்தை பல்கலை கேட்க நான் வந்துட்டேன் தானே பாப்போம்மா தவிஞ்சு எனக்கு சூட்டு எடுப்போம் பார்ப்போம் இல்லை சொட்டு இருக்கத்த இருக்கத்த சொட்டு இருக்கத்த நான் சொன்னேன் தானே கொஞ்சம் இருக்கேன் சரி இதை அவிஞ்சோடனே நாங்களுக்கு பாப்போம் வேணும் அவிச்சு போட்டு அவிக்கிறதான் பார்க்குறதான் சரிங்க அவிஞ்சிட்டு இதுதான் எங்களுடைய இடியப்பம் இதை இந்தாங்கோ வைப்போம் இந்த அழகை பாப்பா நாங்கள் என்ன மாதிரி அருண்டவர் உண்டு அருளவே இல்லை அவர் நித்திர கொள்றேன் என்னத்த அவர் நித்திர கொள்றேன் மனம் பூரான்னு இடிக்கப்பமா வச்சிருக்கலாம் என்ன வடிவத்தை பார்க்கவே வடிவை பார்க்க ஆசையா இருக்கு இடிசம்பளம் இடியப்பமும் சொன்ன அப்புறம் நீங்க டெஸ்ட்டுகளோ போனீங்க என்ன மாதிரி போச்சுது உங்க டெஸ்ட்டுகள் எல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு 80 செகண்ட் பாட்டுக்கு 90 சோ அப்ப இன்னைக்கு உங்க அம்மா கூட்டத்துக்கு வந்துவாவே கூட்டத்தில் என்ன சொன்னவா சொன்னவ முன்னேற்றம் இருக்குதா நல்லா படிக்கிறான் கெட்டிக்காரி சரி நாங்கள் இந்த இடியப்பம் அவிஞ்சிருக்கோம் நாங்கள் இதை ரக்கி போட்டு நாங்கள் சம்பல் இடிப்போம் சம்பலுக்கு முதல் வறுப்போம் எடுங்கோ இடியப்பம் அவிச்சாச்சு தானே இதில் வைப்போம் இதில் நாங்கள் வறுத்து போடுவோம் அங்கால வையுங்க இல்லாட்டி பால் பக்கத்தை அப்போ வச்சிருங்க வரணும் ரக்கிட்டு தாங்கோ இப்படி வைப்போம் சரி இப்படி வைப்பேன் நான் இங்கே வைக்கிறேன் சொட்டு எண்ணெய் நாங்கள் வேலைக்கு சம்பல் இடிக்க போகிறோம் சசியாவை சம்பல் இடிக்க போகிறீங்க இது தருவீங்களே நல்லா இருக்குமோ சம்பல் வரும்போது தேவையான அளவு உப்பத்தை எல்லாம் நீங்கள் போடுங்க என்ன வெங்காயம் உள்ளி எல்லாம் மற்ற இடித்து கொண்டு வரைக்க கொஞ்சம் பச்சையாக போட்டால் நல்ல ஒரு வாசம் மணக்கும் மற்ற பார்த்தீங்களா என்ன மாதிரி மழை மலர்ந்து பொரியுதண்டு ஒரு கொஞ்சம் பெருஞ்சீரகமும் போட்டால் நல்லா தான் இருக்கும் சரி சம்பலுக்கு வறுத்தாச்சு நாங்கள் எல்லாம் அப்படி தான் குயிக் குயிக் இந்த நாங்கள் தக்காளி பழத்தை
அதை கொஞ்சம் வெக்க பிடிக்க கஞ்சி போடுறேன், இதில் வைப்போம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போடட்டுமே? சரி, இடிங்கோ இடிங்கோ இடிங்கோ, தக்காளி இடிங்கோ. செத்தலுக்கு சில பேர் சின்ன சீரகம் போடுற வாசத்துக்கு நாங்கள் பெருஞ்சீரகம் போட்டிருக்கோமே. டிச்சார்ஜ் இடி சம்பல் நல்லா இருக்கும் மொத்த. இந்த காய்ச்ச சில பேர் காய்ச்ச வைக்கணும்ல. தடிமீனுக்கு நல்லா இருக்குமே. எனக்கு தடிமீன். அப்போ சாப்பிடுங்க, இடிங்கோ. இப்படியே வறுத்தாலத்தான் நல்ல அத்தை. அம்மா கேட்டோம் களிப்பழமும் கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு வந்ததுண்டா டக்குண்டு சரி சாப்பிட்டு காட்ட முடிஞ்சுது. ஆனால் வாசம் கொண்டு அடிக்குது இல்லை அத்தை. செத்தல தக்காளி பழம் அவியறது வாசம் அடிக்குது. இடியே பாருங்க, அதை நான் அடிக்கட்டும். அதை பொங்கி அவிஞ்சு விட்டேன் தக்காளி சொதி. இங்க பாருங்கோ என்ன வடிவா அவிஞ்சு கொண்டு வந்துட்டுது. சரி, நல்ல வடிவா அவிஞ்சு கொண்டு வந்துட்டாரு. என்னத்த நாங்கள் இப்போ பால் விட போகிறோம். இங்கே பாருங்கோ நல்ல மொட்டு பால் சொதுக்கி. சொதிய பார்த்தால் ஒரு ஆசை தான், பார்க்கவே ஒரு ஆசை. தேவையான அளவு உப்பு புளியும் கொண்டு வந்தேன். தேசி புளிதானத்தை நான் எனக்கு விருப்பம். மகன் தனக்கு பழப்புளி தானா விடட்டுமா. அப்போ சம்பலுக்கு கொண்டு வந்தேன். இதே மாதிரி கொஞ்சம் மஞ்சத்தூளும் போடுவோம். தேவையான அளவு மஞ்சத்தூள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. கிளியர் கொஞ்சம் குறைவாக இருக்கும். மாலையாக போய் விட்டது நாங்கள் செய்யும்போது எங்களுடைய சொதி. சொல்லி வேலை இல்லை, சசியாக இருக்க வேலை வைங்கோ. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எங்கே எங்கள் மூடிய கஞ்சி இருக்கு. சரி, அதை தாங்க அத்தை. சரி, செத்தல் இடிச்சாச்சு. என்னமா நாங்கள் தேங்காய் பூ போடுவோம். ஏன் இந்த ரெண்டு பேரையும் போடலையேண்டா, நாங்கள் தேங்காய் பூ போட்டு அப்புறம் தான் இறக்கும் போது இறக்க போகிறோம்டா. சரி, நாங்கள் சொதி இறக்க போகிறோம். நல்லா வடிவாக கொதிச்சுட்டு இங்கே வேறுங்கோ. நல்ல வடிவாக கொதிச்சுட்டு சொதிய இந்த வடிவா வந்து பாருங்கோ. பார்க்கலையா சொதி? பாருங்கோ என்ன வடிவாண்டு சொல்ல வேணுமே. நான் வச்ச சொதிய இங்கே பாருங்கோ. திருப்பி ஒருக்கா வச்சு பாருங்கோ டேஸ்ட்டு. நாங்கள் அப்படியே தாளிக்க போகிறோம் சொதிக்கு. இப்போ சம்பல் இடித்து கொண்டு வரும்போது நாங்கள் இந்த சின்ன வெங்காயமும் உள்ளியையும் போட்டு இடித்தமென்றால் கொஞ்சம் வாசம் கமகமண்டு இருக்கும். என்னது கமகமண்டு நல்ல வாசமாக இருக்கும். சம்பலும் ரெடி, சொதியும்
இடியப்பமும் ரெடி. பஞ்சு போல இடியப்பம். இப்போ நாங்கள் இதுக்கு என்ன போட போகிறோம்? பார்த்தீங்களா மறதிக்கு மருந்து என்ன? மாஸ்டர்கிட்ட பிராம்பு. நான் உள்ளியும் மிளகும் போட இல்லை, இப்போ போட போடுங்க. போடலாம் தான். சரி, வெங்காயம் போடுவோம். சின்ன வெங்காயம் நல்ல வடிவாக பொதிக்கும். என்னத்த அதே மாதிரி கருவேப்பிலை செத்தல் எல்லாத்தையும் போட்டு வதக்குவோம். எங்கேம்மா பெருஞ்சீரம்? தேவையான அளவு பெருஞ்சீரம். எல்லாம் தேவையான அளவு தானே. என்னது தேவையில்லாமல் அத்தை மறுக்கா டெஸ்ட் பண்ணி பார்க்குறாவாம. சசியா குட்டி அதில் ஒரு கோப்பை எடுத்துகிட்டு வாங்க. ஓடியா முடாக்க சாப்பாடு வேறு அப்பம்மாக்கும் உங்களுக்கும் 2 எடுத்துகிட்டு வாங்க. ராம் சம்பலுக்கு திடீரென அவருக்கு காய்ச்சல் வந்து விட்டது. ரெண்டாலும் வந்து மூத்த பேர பிள்ளைன்னு இல்லை ஒரு விருப்பம். எல்லாரும் மனம் வளர்ந்து வருகிறேன். வாங்க வச்சாப்புல ஓடியாங்க பார்த்தீங்களே. எந்த கடைக்குட்டி வந்துட்டுது சாப்பிட. அது இந்த சொதுக்கித்தான் போட போறோம். சரியோ சொதியெல்லாம் வச்சுட்டேன். நீங்க வந்தீங்க உங்களுக்கு தெரியும். அது சொதி முடிஞ்சது. இது வந்து தாளிச்சு போடுறோம். வாங்க. சரி, எங்க விலகம் வருதோம். நாங்கள் 2 பேர் வெங்காயம் எல்லாம் தாளிச்சாச்சு. செந்துரன் சாப்பிட போறோம். நீங்கள் வாங்குவோம். சம்பலுக்கும் தாளிச்சு போட்டு சொதிக்கும் போட்டாச்சு. ஐயோ கடவுளே, அப்படி எல்லாம் உள்ளே விடுவேனேடா. மகனை கண்டாலும் வந்த மருமகளை விடுவேனே. சாப்பிடல இடியப்பம் சும்மா அதான் தாங்க ஒன்றான் சாப்பிடுங்க. சரி சரியா. அம்மா நான் பூ மாதிரி தான் கிடக்கா இடியப்பத்தை பாக்க தாளிச்சு போட்ட சம்பல் வந்து எடுங்க. அவன் பாருங்க என்ன மாதிரி என்று போட்டோக்கு சம்பலையும் சொதியையும் இடியப்பத்தையும் பாருங்க. கொஞ்சம் போடுங்க. சம்பல் நான் சாப்பிட்ற உறைவு சாப்பிடுவேன். நம்ம அடிக்க தக்காளி பழம் வேண்டாம். அம்மாவும் பெற போறீங்களா? சாப்பாடு அடுவில் தானே இல்லை அவன் சாப்பிட்றேல அவன். நான் உங்க சரியில்லை சரியில்லை. தாங்க அது மத்த வாசம் இல்லைங்க. வீட்டு அடங்கிது. தாங்க போடுங்க புள்ள எங்க வீட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க. இங்க எங்களுக்கு தந்தீங்கன்னா அவருக்கு சாப்பாடு தரமானே அவன் சொல்லி தாங்க. எங்களுக்கு தந்தீங்கன்னா இன்னைக்கு அவரு கொண்டு போக மாட்டீங்க. காய்ச்சல் கிடாக்கு தேவையானது கிடாக்கு புளிஞ்சு அதுக்கும் டக்குன்னு புள்ள சொல்லி விட்டுட்டு என்ன பொறுத்துட்டு ரெண்டு கடவுள். யாரை பொறுத்தாலும் மருமகளை பொறுப்பேன். அத்தையும் அதே மாதிரி தான். கொஞ்சம் முடுங்க. ஆனா உண்மையாவே அத்தை நடிக்கப்போ பூ போல அங்கட கடவுளானது இன்னும் மணியா இருக்கு.
அதான் அப்பமா இந்த சொல்லி சொல்லி கொடுத்துருப்பா இப்படி செய்ய அப்படி செய்யுண்டு. சரி சந்தோஷம். மாமி மருமகள் ஒற்றுமையா ஆனா இருக்கணும். என்ன எனக்கு இப்படி ஒரு மாமியார் கிடைக்கலையே சொல்லி தர்றதுக்கா கடவுளே. பாத்திய அந்த மாமி மருமகள் நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமை. அதே மாதிரி வாக்கு நான் ஒற்றுமை தானே. அதுதான் அப்ப நீங்க நம்ம பூ மேல இடியப்பத்தை காட்டி கொடுங்க செய்யற. ஆனா உண்மையா நல்லா இருக்கு என்ன செந்துறேன். புதுசா இல்ல எடுத்தேன் நான். புதுசா உரல் புதுசா தட்டு எல்லாமே புதுசா. சரி எல்லாமே நாங்கள் அவிச்சிட்டோம் சாப்பிட்டுட்டு நாங்கள் இதை புறமாக இதோட நாங்கள் முடிச்சு கொள்ள போறோமே. என்ன நீங்க முடியுங்க இல்லாட்டி நானே முடிக்கிறேன். சரி உண்மைக்குமே இந்த இடியப்பம் சம்பளம் நல்லா இருக்கு. இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோட நாளை சந்திப்போம். பாய்.